நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் அது சுமார் தான். இன்னொரு பக்கம் 8ல் இருக்கிறது நிறைய தடை, பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள், உடலில் வலி, வேதனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். அது இல்லாமல் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வராத பணம், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும், அல்லது முன்னோருடைய சொத்து கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லையா அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மனைவி மூலமாக பண வரவு இருக்குது. அல்லது ஏதாவது வராத எந்த பணமாக இருந்தாலும் உங்களுக்கு வரும். அது பென்ஷன் பணமாக இருக்கட்டும், பிஎஃப் பணமாக இருக்கட்டும், கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், டிவிடெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது கொடுத்த இடத்துல வராமல் இருக்குன்னா அந்த பணம் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் சிறப்பாக இல்லை. உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது மன வருத்தங்கள், ஏற்கனவே சொன்னேன், கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகளில் பெருசாக நான் இறங்கி சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கிரக ரீதியாக இந்த வாரத்தில் இல்லை. அதனால் ரொட்டீன் லைஃப் உங்களுக்குன்னு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர், லிஃப்ட்டில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாம் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய கல்வியிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே ஃபேவரபுளாக இல்லை. அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் எல்லாத்துலேயுமே கவனம். இந்த வாரம் எனக்கு எது தான் நல்லா இருக்குது, நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, போனஸ் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது, ஹைக் இருக்குது, என்னெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. ஃபினான்ஷியலாக மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டு பிடிக்காதவங்க வெளியே வந்தவங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை கன்ஃபார்மாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் எம்என்சியில் ஆர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மல். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. தொழில் விட்டு விட்டு நடக்கும். பெருசாக ப்ராஃபிட்டாக நீங்கள் சந்திக்கிற லாபத்தை அடையிற மாதிரி தோற்றம், எந்த லாபமும் இல்லை. மேரிட்டல் லைஃபுமே இந்த வாரம் சிறப்பாக